ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எப்படி வீடியோ இம்போர்ட் பண்ணுறது, ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடியோவுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ட்ரிம் பண்ணுறது, ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிலிமோரா சாஃப்ட்வேரை நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேரோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை நோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் வாங்கிக்க முடியும். ஃப்ரீ டவுன்லோட்னா நமக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான் தருவாங்க. விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 1 3க்குமே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு மேக், விண்டோஸ் 2க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் காமிக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஈஸி மோட், நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபீச்சர் மோட்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபீச்சர் மோட் இதிலே நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட். நம்ம வந்து ஆல்ரெடி ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம இது மூலமாக போய் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட். நம்ம வந்து ரீசெண்டாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நம்ம இது மூலமாக போய் அந்த ஃபைலை நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மீடியான்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சிங்கிள் ஃபைலை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணணும்னா நம்ம வந்து இம்போர்ட் மீடியா ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபோல்டரை ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஃப்ரம் கேமரா ஆர் ஃபோன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேமரா இல்லாட்டினா ஃபோன் இது மூலமாக நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ளதெல்லாம் நம்ம பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுற எல்லா ஃபைலும் நம்ம எங்கே ஸ்டோர் ஆகணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு செட்டிங்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபைலை வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டினா ஃபைல் மெனு போங்க. ஃபைலில் இம்போர்ட் மீடியா கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட் மீடியா ஃபைல்ஸ் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து இம்போர்ட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த இமேஜை பாட்டமில் உள்ள டைம்லைனுக்கு வந்து கொண்டு வரணும். ஸோ நீங்கள் இந்த இமேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீழே டைம்லைனுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இமேஜ் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைம்லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்சர், வீடியோ, மியூசிக், டெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ட்ராக்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு ட்ராக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டர் பேனல் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்ம வந்து இதில் ப்ரீவியூ மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ஜூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் இதையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ஃபிட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜூம் டு ஃபிட் டைம்லைன்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இங்கே வந்து எந்தளவுக்கு ட்ராக் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு எடிட்டிங்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து சின்னதாக ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 எஃபெக்ட் நான் இதில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு எஃபெக்டே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+A. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிரும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன்.
பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ப்ளே பண்ணுற பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து எஃபெக்ட் தெரியும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜுக்கு தான் இல்லை, நீங்கள் இதில் வீடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ நமக்கு இந்த எஃபெக்ட் தேவைன்னா இது செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பவும் ப்ளே பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிக்சரை. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து அந்த இமேஜ் மேலேயே நமக்கு வந்து எஃபெக்ட் வந்து வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எல்லா எஃபெக்ட்டுமே ரொம்ப பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா எஃபெக்ட்டும் வீடியோவுக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுலேயும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமன் ஒரு கேட்டகரியில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு சில எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி பார்த்தோம். இப்போதைக்கு நமக்கு இந்த இமேஜ் தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ கிளிப் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை நான் டைம்லைனுக்கு கொண்டு வரேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீடியோவை நம்ம வந்து எப்படி ட்ரிம் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து எந்த சீன் வேணுமோ அந்த சீனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் சீன் வந்து எனக்கு தேவையில்லை, ஸோ நான் அதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த சீனில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் நீங்கள் வந்து கர்சரை கொண்டு போனீங்கன்னா ஸ்ப்ளிட்னு இண்டிகேட் ஆகும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த சீன் மட்டும் கட் ஆகிரும். ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து எண்டில் வச்சு எதோட உங்களுக்கு முடியணுமோ அதோட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் அதே சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த சீன் மட்டும் தனியாக கட் ஆகிரும். ஸோ இதை நீங்கள் வந்து தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அன்டூ ரீடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா இந்த அன்டூ ரீடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+E, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எடிட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் ஒரு இமேஜ் இல்லாட்டினா நம்ம வந்து ஒரு வீடியோவோட கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், பிரைட்னஸ் இது எல்லாமே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஒரு வீடியோவோட ஸ்பீடை நம்ம வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே வீடியோ கிளிப் இன் ரிவர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ரிவர்ஸில் தான் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மாடிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு கிளிப்பை டெலீட் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த கிளிப் வந்து டெலீட் ஆயிரும். நம்ம வந்து அந்த கிளிப்பை வந்து கிராப் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம வந்து ஒரு இமேஜ் எப்படி கிராப் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் கிராப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அண்ட் ஹோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சீனை நம்ம வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி காமிக்கணும்னா நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கிளிப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சீனை மட்டும். இப்போ இந்த ஃப்ளாஷ் அண்ட் ஹோல்டு இருக்குது, நான் அதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அந்த கிளிப்புக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் அந்த கிளிப்பை நான் ப்ளே பண்ணுறேன், என்னென்னது நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிட்டு திரும்பவும் அதே இடத்துல போய் செட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் அண்ட் ஹோல்டு அப்படிம்போம். உங்களுக்கு வேணாட்டா Ctrl+Z ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பழைய மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த டூல்ஸில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பவர் டூல்னு இருக்கும். இந்த பவர் டூல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீடியோட பேக்ரவுண்டை வந்து பிளர் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இந்த பவர் டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோயினை தவிர்த்து பேக்ரவுண்டில் உள்ள எல்லா ஏரியாவுமே அவங்க வந்து பிளர் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த பவர் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளும் இதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சீன் வேணுமோ அந்த சீனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பவர் டூல்னு இருக்கும். ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா Ctrl+B கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்ளை டு டில்ட் ஷிஃப்ட் டு த கிளிப்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஹீரோட ஃபேஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே பிளர் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து காமிச்சிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேக்ரவுண்டில் எல்லாமே நமக்கு வந்து பிளர் ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே நமக்கு வந்து பிளர் ஆயிரும். ஸோ பிளர் ஆகிறதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபேஸை மட்டும் தனியாக நம்ம வந்து பிளர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸை வந்து ஹைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸ் இது அதிகமாக பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வீடியோ இல்லாட்டி நம்ம வந்து ஒரு இமேஜுக்கு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 இமேஜ் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த இமேஜை ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் வரும்போது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இதுக்கு தான் நம்ம வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இதிலேயே நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து நிறையா இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்திங்கன்னா கலர் மெர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இதில் நல்லா ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா எஃபெக்ட்லையுமே ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் இமேஜுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதில் உள்ள எல்லா எஃபெக்ட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எரேஸ் ஸ்லைடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடு வந்து ஃப்ளிப் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து ட்ரான்சிஷன் அப்படிமோ. இங்கே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. பேசிக், ஃபேன்சி, ஃபேவரட் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சீனுக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஈஸியாகவே ஆட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜ் தான் வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு கூட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இம்போர்ட் போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ கிளிப் ஒன்று வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து அந்த ஆடியோ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கீழே டைமில் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிம் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு இது வரைக்கும் போதும். ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். இங்கே இப்போ வந்து நமக்கு ரைட் சைடு உள்ளது தேவையில்லை. நான் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து அது ரிமூவ் ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணேன்னா நமக்கு வந்து இமேஜும் ஷோ ஆகும். அதே டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆடியோவும் ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து சவுண்ட் விளையாண்டா நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆடியோ கூட நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோவில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆடியோ எடிட் பண்ணுற செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து வால்யூம் இதிலே நீங்கள் வந்து குறைச்சிக்க முடியும். ஸ்பீடையும் நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ, அதாவது இந்த ஆடியோ ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ரிடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆடியோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிம்போம். ஆடியோ முடியும் போது பார்த்திங்கன்னா சவுண்டு ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபேட் அவுட் அப்படிம்போம். பிச் ஈக்குவலைசர்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன நாய்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் ஆடியோ செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓவர்லேஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 எஃபெக்ட் மட்டும் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இமேஜோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சிலது மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. மற்றது எல்லாமே நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எலமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு லோகோ மாதிரி ஆட் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து இது ஆட் ஆகிரும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டாம்ப் அப்படிம்போம். இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு வித் ஹைட் கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ரீன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேமராவில் நீங்களே ஓனாக கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீடியோவில் இல்லாட்டினா நம்ம வந்து ஒரு இமேஜில் கூட நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் அண்ட் கிரெடிட்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீழே டைம்லைனுக்கு வந்துடும். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கூட நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எடிட் பண்ணுற மோட் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாண்ட்ஸு, சைஸு, டைப், போல்ட், இட்டாலிக், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட், லெஃப்ட், ரைட்டு, சென்டர், பாட்டம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கலர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. லைன் ஸ்பேசிங் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அனிமேஷன் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இன்னர் ஆகும்போது நமக்கு வந்து எந்த மாதிரி அனிமேட் ஆகணுமோ நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் நம்ம வந்து எடிட் மோட் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள்.
பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து நேம் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்காங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது மட்டும் நீங்கள் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரே ஸ்க்ரீனை நம்ம வந்து மல்டிபிள் ஆங்கிளில் பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து 1/2 இதுலேயே நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போதே பார்த்திங்கன்னா அதுவே இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளிப்பை எத்தனை ஆங்கிள் வேணாலும் நீங்கள் வச்சு பார்த்துக்க முடியும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா லைட் ஸ்கின்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டார்க் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் ஆயிரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த மோட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து சேவ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டேரக்டரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்களே மாடிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் வேணும்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இவங்க வந்து என்ன கொடுத்துருந்தாங்களோ அதுவே நமக்கு வந்து செலக்ட் ஆயிரும். டிவைசஸ்க்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. யூடியூப், ஃபேஸ்புக் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் அதுவே எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.